தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆண்டவர் பாருங்களேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லிட்டு கடைசி அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு அழகான ஒரு வசனம் கொடுத்துருக்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்போது நமக்கான பலன்களை அவர் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம பயந்து, கர்த்தருக்கு பயந்து நம்ம நல்வழியில் நடக்கணும். ஏன்னா நல்வழியில் பலன் கிடைக்கும். ஏதோ தீய வழியில் நம்ம நடந்துக்கிட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அப்படி நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நமக்கு தானே அந்த பலன் திருப்பி கிடைக்கும். நம்ம பண்ணுறது திருப்பி நமக்கு எப்போனாலும் கிடைக்க தானே செய்யும். அவர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்லுகிறாரு. நம்ம செஞ்ச நம்மளோட கிரியை, நம்ம செயல் தான். கிரியைனாலே நம்மளுடைய செயல் தான். நம்ம என்ன செய்கிறோமோ அதை நமக்கு ஆண்டவர் ரிட்டன் கொண்டு வருவாங்க. கொண்டு வராங்க. ஸோ நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறது தப்பில்லை. ஆமென்.